நேற்று நம்ம புதியமலை பயணத்தை முடித்து இன்றைக்கி காலையில் மதுரை வந்து டேரெக்டாக நம்ம சதுரகிரி மலைக்கு வந்தாச்சு. எப்போ எங்கே போனாலும் சரி, எந்த மலைக்கு போனாலும் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐயாவை பார்க்க நம்ம டீமோடு இங்கே வந்துடுவோம். வாய்ப்பு இருக்கும்போது அமாவாசை பிறகு நான் தனியாக வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம டீமோடு இங்கே வந்துடுவோம். எப்போ எந்த ஞாயிற்றுக்கிழமை சதுரகிரி மலைக்கு வரோம் அப்படின்றத வந்து நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். எல்லா வீடியோ கீழே என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. யார் கால் பண்ணி என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல் உங்களுக்கு வந்துடும். நம்ம எப்போ வாய்ப்பு இருக்கோ சேர்ந்து பயணித்து வந்துக்கிட்டே இருப்போம். சதுரகிரி மலை மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ட்ரெக்கிங் போக வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் ட்ரெக்கிங் போய்கிட்டே இருப்போம். இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கிறது தான் நம்மளுடைய வேலையே. அடுத்தடுத்து புதிய மலைக்கு வந்து வர ஜனவரி மாதம் வரைக்கும் 15 நாளைக்கு ஒரு ரவுண்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ புதிய மலைக்கு வந்துடுங்க. புதிய மலைக்கு வந்து இப்போ அடுத்த பயணம் வந்து அக்டோபர் 25. அதில் வந்து வர வாய்ப்பு இருந்தால் அதில் வந்துடுங்க. அதில் வர முடியாதுன்றவங்க நவம்பருக்கான டேட்டை வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்கிறேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு வாரத்துக்குள்ளே நவம்பரில் என்னென்ன டேட்டில் போகிறோம் அப்படின்ற தகவலை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க சேர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. இந்த மலைகள் முழுக்க பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ கடைசியாக நேற்று செப்டம்பர் 25 புதிய மலை போனது தான் மேலே போய் ஐயாவை பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை சூழல் அப்படி. மழைன்னா மழை, கொஞ்சம் நெஞ்ச மழை இல்லை, அடித்து ஊற்றுன்னு ஊற்றிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 நாள் ஃபுல்லாக மழை தான். அதனால் போக முடியல. அது எல்லா நேரமும் அப்படி இருக்காது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்யும் போதும் அங்கே அந்த மழையோட எதிரொலி இருக்கும். அதனால் சில நேரங்களில் இந்த மாதிரி கனமழை பெஞ்சிடும். நேற்று போனவங்க சாமி பார்த்துருக்காங்க, நாங்கள் போனோன்னே சாமி பார்க்கல. அடுத்த நாள் போனவங்க சாமி பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு சில நாள் சூழ்நிலை அப்படி நடக்கும். அது வந்து இயற்கை சூழ்நிலை ஏற்றுக்கிறது தான் வேணும். எப்போ வாய்ப்பு இருக்கோ நம்ம கூட சேர்ந்து வாங்க, நம்ம வந்து மலைக்கு போய்கிட்டே இருப்போம். நேற்று புதிய மலையில் வந்து அகத்தியர் ஐயாவை பார்க்க முடியலனாலும் இன்றைக்கி சதுரகிரி மலைக்கு வந்து பார்த்தாச்சு. சதுரகிரி மலையில் எங்கள் ஐயா மகாலிங்கத்தோடு சேர்த்து 18 சித்தர் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய இருப்பிடமே இந்த இடம் தான். அதனால் இங்கே வந்தால் பார்த்துடலாம். இருந்தாலும் நம்ம டீமோடு அங்கே புதிய மலைக்கு வரும்போது அடுத்து எங்களை லாக் பண்ணிடாதீங்க, அடுத்தது எங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம கேட்டாலே சொல்லலை, கேட்டிருக்கேன். நம்ம மலையில் கேட்டு எப்போனாலும் வாய்ப்பு, என்ன வாய்ப்பு கேட்குறோமோ வாய்ப்பு நம்ம மலையில் கிடச்சிரும். அடுத்தடுத்து நம்ம முயற்சி பண்ணி போய்கிட்டே இருப்போம். நம்பிக்கையோடு வாங்க. நம்ம புதிய மலை மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ட்ரெக்கிங் போக முடியுமோ அந்த இடங்களுக்கான அனைத்து இடங்களுக்கும் போவோம். இன்னும் 2 குதிரைமுக்காலாம் போயிட்டு வந்தோம். அடுத்து குதிரைமுக்காவோட சீசன் மாறிடும். நான் வேறு சில இடங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான தகவல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறேன். போயிட்டு வரேன்.